நீங்கள் நினச்சா கூட போக முடியாத ஒரு இடத்த பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் மக்கள் இங்கே போய்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ யாரையுமே அலோவ் பண்ணுறதில்ல. காரையார் டேம் பற்றி பார்க்க போகிறோம். காரையார் டேம் பானதீர்த்த அருவியில் எடுத்த படங்கள், காரையார் டேம் போகக்கூடிய வழியில் எடுத்த படங்கள் பற்றி மெயினாக பார்க்க போகிறோம். வட்டாத ஜீவநதி சொல்லக்கூடிய தாமிரபரணி ஆறு இங்கே தான் உருவாகுது. இங்கே உருவாகி 2 மாவட்டங்களுக்கு பாயுது. 5 மாவட்டங்களுக்கு குடிநீர் வசதிக்காக பயன்படுது. பானதீர்த்த அருவிக்கு இப்போ யாருமே அலோவ் பண்ணாட்டியும் இந்த இடத்துக்கு போகிறத பற்றி தெளிவாக சொல்கிறேன். திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள காரையார் டேம் போகும்போது முதல் இடமா பார்த்தீங்கன்னா பாவநாசநாதர் கோயில் வரும். இங்கே சாமி கும்பிட்டு இங்குள்ள ஆற்றுல குளிச்சோம்னா பாவம் போகும்னு சொல்லி ஒரு ஐதீகம் உண்டு. அடுத்ததாக தலையணை வரும். இங்கே யாருமே அலோவ் பண்ண மாட்டாங்க. அடுத்ததாக கல்யாணத்து அருவி வரும். அங்கேருந்து நம்ம கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா அகஸ்தியர் ஃபால்ஸ் வரும். நம்ம முத கிளம்பும்போது ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் வரும். அங்கே செக் பண்ணிட்டு தான் நம்ம அனுப்புவாங்க. முதல் ஷூட்டிங் ஸ்பாட்டா அகஸ்தியர் ஃபால்ஸ் திரும்பக்கூடிய இடத்துல ஒரு செக் போஸ்ட் வரும். பேரன்மை படத்தில் ஜெயமரி அவர்கள் ஜீப்பை கொண்டு போய் அங்கே நிப்பாட்டிட்டு எண்டி போட்டு இருப்பாரு. அப்போது ட்ரைனிங் வந்தது பொண்ணுங்க அந்த காரை எடுத்து ஓட்டி பார்ப்பாங்க. அந்த சீன் பார்த்தீங்கன்னா இங்கே தான் எடுத்திருப்பாங்க. அகஸ்தியர் ஃபால்ஸ்லையுமே கருத்தமா படத்தில் வரக்கூடிய தென்மேற்கு பருவக்காட்டு தேனி பக்கம் வீசான்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான பாடல் எடுத்திருப்பாங்க. அடுத்த படமாக தமன்னா நடிப்பில் வெளியான ஆனந்த தாண்டவம் படத்தில் லோயர் டேம் மேலே தான் ஹீரோ வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே படத்தில் ஹீரோவோட இன்ட்ரோ சீனில் இந்த மலை மேலே தான் பஸ் வர மாதிரி காட்டியிருப்பாங்க. கடைசியாக அந்த லோயர் கேம்ப் பக்கத்தில் இருக்கக்கூடிய பாலத்தில் தான் பஸ் வந்து நிற்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அங்கிருந்து கொஞ்சம் தூரத்தில் ஒரு பெரிய டேனிங் வரும். அந்த டேனிங் பக்கத்தில் விமல் நடிப்பில் வெளியான ஜன்னலோரம் படத்தில் வரக்கூடிய என்னடி ஓவியம் பாடல் காட்சி ஒரு சீன் எடுத்திருப்பாங்க. இந்த டேனிங்ல அந்த பஸ் போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அப்பர் கேம்ப் பக்கத்தில் கூடிய அதே டேனிங்கில் நாசர் நடிப்பில் வெளியான அருவாபுல் படத்தில் எஸ்பி அவர்கள் நாசரை பிடிக்காண்டி போவாங்க. அப்போ ஜீப்பையும் வேனையுமே இங்கே தான் நிப்பாட்டுவாங்க. கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணால் லெஃப்ட் சைடு சொரிமுத்தாயினார் கோயில் வரும். பேராண்மை படத்தில் முழுக்க ஆதிகாடான் சொரிமுத்தாயினார் கோயில் பகுதியை தான் காட்டியிருப்பாங்க. அங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் வலது பக்கமாக சேர்வலா டேம் போகிற வழி இருக்கும். சேர்வலா டேம் கொஞ்சம் முன்னாடி இரும்பு பாலம் ஒன்று இருக்கும். அந்த இரும்பு பாலத்துக்கு கீழே ஹீரோவும் தமன்னாவும் தேன் கூட கலைச்சி தேன் குடிக்கிற மாதிரி ஒரு சீன் எடுத்திருப்பாங்க. பேராண்மை படத்தில் வரக்கூடிய ஹீரோவோட இன்ட்ரோஸ்னா காட்டுப்புல் அடிச்சு காட்டுராஜா வரக்கூடிய பாடல் காட்சி முழுவதுமே சொரிமுத்தாயினாருக்கு முன்னாடி உள்ள காட்டுப்புல்லாம் எடுத்திருப்பாங்க. இந்த ஆறு பாலம் எல்லாமே நல்லா தெரியும். மனோஜ் குணால் நடிப்பில் வெளியான வருஷமெல்லாம் வசந்தம் படத்தில் பேக்ரவுண்டில் கோயில் தெரியும் மாதிரி நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்க. அடுத்ததான் அந்த பாலத்துக்கு மேலே நின்று அவங்க பேசிட்டு இருக்க மாதிரி ஒரு சீன் எடுத்திருப்பாங்க. நீங்க லவ் பண்ண பொண்ணு இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போறா, அதுக்கு நீங்களே ஆசீர்வாதம் பண்றீங்க. நான் அந்த பொண்ணை லவ் பண்ணதும் அந்த பொண்ணு என்ன லவ் பண்ணதும் என்ன சிரிப்பு. முரளி சுவலஜின் நடிப்பில் வெளியான தினந்தோறும் படத்திலிருந்து வரக்கூடிய ஒரு பாடல் காட்சி இங்க எடுத்திருப்பாங்க. ராஜகிரண் தேவதி நடிப்பில் வெளியான தலைமுறை படத்துல ஒரு பாடல் காட்சியில சொரிமுத்தாயினாவுல பேக்ரவுண்ட்ல காட்டியிருப்பாங்க. சொரிமுத்தாயினாவை சுத்தி உள்ள பகுதியில் அந்த பாட்டு எடுத்திருப்பாங்க. எங்க மகாராணிக்கென்ன சொரிமுத்து ஐயனார் கோயிலிருந்து காரையார் டேம் போகக்கூடிய வழியில் லெஃப்ட் சைடில் ஒரு மரப்பாலம் இருக்கும். அந்த மரப்பாலம் தாண்டி நிறைய மக்கள் வாழ்கிறாங்க. இங்குள்ள மக்கள் தேனெடுத்தல் கிழங்கெடுத்தல் மாதிரி தொழில் பண்ணுறாங்க. ஃபாரஸ்ட்டில் டெம்பரரியாகவும் ஒர்க் பண்ணுறாங்க. இந்த மரப்பாலத்தில் பார்த்தீங்கன்னா நெப்போலியன் நடிப்பில் வெளியான புதுநெல் புதுநாத்துங்க படத்தில் ஒரு பாடல் காட்சி எடுத்திருப்பாங்க. அதே மரப்பாலத்துக்கு வலது பக்கமாக ஒரு சின்ன பாறை ஒன்று இருக்கும். ஆனந்த தாண்டவம் படத்தில் தமன்னாவும் ஹீரோவும் இந்த மரப்பாலத்துலேயும் அந்த பாறையிலேருந்து ஆடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் தண்ணி கொஞ்சம் குறைவாக திறந்து விட்டதுனால அந்த பாறை வந்து தெரியும். ஆனால் நாங்கள் போயிருந்தப்போ தண்ணி கொஞ்சம் அதிகமாக திறந்து விட்டதுனால அந்த பாறை தெரியல. అరే పుట్టే సైదా మోహం నువ్వే దూరం అయితే అరేడమో
அங்கேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே காரையார் டேம் வந்துடும். காரையார் டேமில் எடுத்த படங்களை பற்றி தான் நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். காரையார் டேமில் எடுத்த படங்களை பற்றி பார்க்க முன்னாடி காரையார் டேம் பற்றி லைட்டாக சொல்கிறேன். காரையார் டேமில் கூட தண்ணியை அதிகமாக திறந்து விட மாட்டாங்க. இங்குள்ள மக்களுக்கும் விலங்குகளுக்காக மட்டும் திறந்து விடுவாங்க. வட்டாத ஜீவனன்னு சொல்லக்கூடிய தாமிரபரணி ஆறுக்கு தாமிரபரணி ஏன் பேர் வந்ததுன்னா, காரையார் டேமில் உற்பத்தி ஆகிற தண்ணி பார்த்தீங்கன்னா தாமரை வாடை அடிக்கும். நீங்கள் குடிச்சு பார்த்தா தெரியும். இங்கேருந்து உற்பத்தி ஆகிற தண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் வரும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தாமரை வரக்கூடிய தண்ணினால தான் தாமரை வருணின்னு பேர் வந்திருக்கு. பிற்காலத்தில் மருவி தாமரை பரணின்னு சொல்லி பேராயிட்டு. காரையார் டேமை பொறுத்த வரைக்கும் இங்கே முதல்ல இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த முதல்ல நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. முதல்ல இங்கே இருக்கா இல்லையாங்கிறத பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ராம்கி ரகுவன் நடிப்பில் வெளியான ஆத்மா படம் முழுக்கவே முண்டந்துறை புலிகள் காப்பகம் பகுதிக்குள்ள காடுகள் பகுதியெல்லாம் எடுத்திருப்பாங்க. ஆத்மா படத்தில் அவர் போட் மூலமாக இந்த காரையார் டேமில் தான் டிராவல் பண்ணி போகிற மாதிரி காட்டிருப்பாங்க. கடைசியாக அங்கேருந்து பானதீர்த்த அருவிக்கு போவார். அந்த சீன்லாமே நம்ம காரையார் டேமில் தான் எடுத்திருப்பாங்க. நாசர் நடிப்பில் அருவாவூர் படத்தில் எஸ்பி அவர்கள் நாசரை பிடிக்கிறதுக்காண்டி போட்டிங் மூலமாக டேமை கடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த டேம் பார்த்தீங்கன்னா காரையார் டேமை தான் அந்த பகுதியை காட்டியிருப்பாங்க. இங்கே உள்ள மலைகள்லாம் அந்த வீடியோ நல்லாவே தெரியும். ஆனந்த தாண்டவம் படத்தில் காரையார் டேம் மேலே உள்ள பானதீர்த்த அருவின்னு சொல்லி இந்த படத்தில் ரொம்ப அழகாக அந்த இடத்த காட்டியிருப்பாங்க. அதில் ஒரு பாடல் காட்சியில் காரையார் டேம் மேலே ஒரு போட்டில் நின்று ஹீரோயின் ஆடுற மாதிரியும் காட்டியிருப்பாங்க. அர்ஜுன் நடிப்பில் வெளியான சாது படத்தில் அவர் ஒரு போட் மூலமாக இந்த காரையார் டேமில் தான் ட்ராவல் பண்ண போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. காரையார் டேமை பொறுத்த வரைக்கும் இங்கே எடுக்கப்பட்ட முதல் படம்னா மணிரத்ன இயக்கத்தில் வெளியான ரோஜா படம் தான். அந்த ரோஜா படத்தில் காரையார் டேமை சூப்பராக காட்டியிருப்பாங்க. ரோஜா படத்தில் வரக்கூடிய சின்ன சின்ன ஆசைங்க பாடல் காட்சி முழுக்கவே பார்த்தீங்கன்னா அந்த காரையார் டேம்ல ஒகேனக்கல்ல தான் எடுத்துப்பாங்க. இந்த காரையார் டேம்ல உள்ள பானதீர்த்த அருவியில் ஹீரோயின் குளிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. பானதீர்த்த அருவிக்கு மக்களை அலோவ் பண்ணதுக்கு மெயினான காரணம் அங்கே 2 தடாகம் சொல்லக்கூடிய ஒரு சுழல் பகுதி இருக்கான். அந்த சுழலில் போய் மக்கள் மாட்டிக்கிட்டாங்கன்னா வெளியே வர முடியாதான். 30 பேர் வரைக்கும் இங்கே இறந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அர்ஜுன் நடிப்பில் வெளியான சாது படத்துலையுமே ஒரு பாடல் காட்சியில் இந்த அருவியை ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. ஆத்மா படத்தில் படத்தோட டைட்டில் கார்டிலே பார்த்தீங்கன்னா அந்த டேமுக்கு பக்கத்தில் கூடிய அருவியை தான் காட்டியிருப்பாங்க. அருவி பக்கத்தில் தான் ஹீரோ நடந்து போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இவர் தான் எங்க அப்பா. இவரு பூசாரி அசக்கி வணக்கம் நம்பி. ஆனந்த தாண்டவம் படத்தில் ஒரு சீன் 2 சீனில் ஏகப்பட்ட சீன் இந்த அருவியை தான் காட்டியிருப்பாங்க. அந்த படத்தில் அவ்வளோ சூப்பராக அந்த அருவியை காட்டின படம் பார்த்தீங்கன்னா ஆனந்த தாண்டவம் படம் தான். தமன்னா அவர்கள் இந்த அருவியில் குளிக்கிற மாதிரி கூட ஒரு சீன் எடுத்திருப்பாங்க. காரையார் டேம் பானதீர்த்த அருவிக்கு நீங்கள் போயிருக்கீங்களா இல்லைங்கிறத வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்கள். எந்த வருஷம் நீங்கள் போயிருக்கீங்கிறதையும் சேர்த்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படங்கள் போக வேறு எந்த படமாக நான் மிஸ் பண்ணியிருந்தா வீடியோக்குள்ள மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது என்ன படம் என்ன சீன் எடுத்துருக்காங்கிறதையும் சேர்த்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக அங்கேருந்து காரையார் டேம் தண்ணி திறக்கூடிய பகுதிக்கு போக போகிறோம். அங்கே எடுத்த வீடியோக்குள்ளே பாருங்கள்.